இப்போது மறுசீரமைப்பு பணிகள் ரெட்ரோஃபிட்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிளாஸ்டிக் குழாய்க்கு பதிலாக ஜிஐ குழாய் போட வேண்டும் என்று சொல்கிறார். அதிகாரிகளோடு கலந்து பேசி அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பதை அறிந்து அதை செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும். இப்போது 2001 நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற வரை அங்கு நடைபெற்ற ஸ்வாட் மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 8 எம்எல்டியும், நகராட்சி மூலம் 1 லட்சம் மக்களுக்கு 6 எம்எல்டியும், பேரூராட்சிகள் மூலம் 2 லட்சம் மக்களுக்கு 11 எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது முடிவுற்ற திட்டப்பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் ஸ்வாட் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களில் 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 0.31 எம்எல்டி கூடுதலாக வழங்கப்படும். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள் ஸ்வாட் மூலம் 2 குடிநீர் திட்டங்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 33,000 மக்களுக்கு 1 எம்எல்டி குடிநீர் வழங்க இயலும். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 2 குடிநீர் திட்டங்கள் 4 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 10,000 மக்களுக்கு 1 எம்எல்டி வழங்க இயலும். இப்போது புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களிலிருந்து ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் 4 எம்எல்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும். ஆக மார்ச் 2026 இத்திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 14 லட்சம் மக்களுக்கு தேவையான 95 எம்எல்டி குடிநீர் தாராளமாக வழங்க இயலும். காந்தி நகர் பகுதியும் குழாய்களை மாற்றி அங்கும் அந்த ஆயுதிராவிட மக்களுக்கு நல்ல முறையில் அந்த குடிநீர் வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.